டிரான்ஸ்பர் தொடர்பாக தன்னை யாராவது தேடி வந்தால் துறை ரீதியான நடவடிக்கைகள் பாயும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 2163 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணையை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மட்டும்தான் மருத்துவர்களுக்கு எங்கு பணி வேண்டுமோ அங்கு பணி உறுதி செய்யப்படுவதாக கூறினார். மேலும் செவிலியர்களுக்கு கலந்தாய்வு செய்யப்பட்டுதான் அவர்களுக்கு தேவையான இடத்தில் பணி ஆணை வழங்கப்படுவதாக மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஆனாலும் பல செவிலியர்கள் பணிமாற்றம் கேட்டு தன்னிடம் மனு அளித்துள்ளதாகவும் கடந்த 2 நாட்களில் 100 செவிலியர்கள் தன்னிடம் மனு அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இனி மனு கொடுக்கும் செவிலியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் பாயும் என்றும், செவிலியர்கள் புரோக்கர்கள் மூலமான தன்னை தொடர்பு கொண்டால் புரோக்கர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். இந்த கவுன்சிலிங் நடத்தினதுக்கு அப்புறமா ஒரு 100 பேராவது இன்னைக்கும் அந்த 2-3 நாளில், அது 15ஆம் தேதியிலேருந்து இந்த 10 நாளில் என்னை வந்து பார்த்துருப்பாங்க. என்னை நேராக பார்க்கக்கூடாதுன்ட்டு போர்டெல்லாம் வச்சுட்டதால வேறு யாரையாவது வச்சு வந்து பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டால் டிரான்ஸ்ஃபர் கேட்குறது. இப்போ தானே பர்மனெண்ட் ஆகுறீங்க, பர்மனெண்ட் ஆகும்போதேவா டிரான்ஸ்ஃபர்? இது 1 வருஷமாவது நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 6 மாதமாவது நீங்களாக தேர்ந்தெடுத்த இடத்துக்கு தான் போகிறீங்க. அதுக்குள்ளே கிடைக்க அங்கே காலி ஆகிட்டான் சார். இப்போ நீங்கள் கவுன்சிலிங் நடத்தி வந்திருக்கிறீங்க, வேறு எங்கேயாவது காலியாக இருந்தாலும் அதுக்கு உடனே போடணும். நீ யாராவது எனக்கு வேண்டியவங்களா போய் தேடி பிடிக்கிறது. நான் உங்கள் கையில் சொல்லி அனுப்பிச்சேன், உங்கள் கையில் நான் இனிமேல் அன்பாக நோட்டீஸை வாங்கிப்பேன், நீ கொடுக்குற பேப்பரை வாங்கிக்கின்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். நீ போனதுக்கு அப்புறம் டிஎம்எஸ்க்கும் டிஎம்இக்கும் டிபிஹெச்சுக்கு அனுப்பி 17B போட சொல்லுவேன். அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன், துறை வாரியான நடவடிக்கை எடுக்க சொல்லிடுவேன். இனிமேல் இந்த கவுன்சிலுக்கு அப்புறமா, கவுன்சிலிங் இவ்வளோ வெளிப்படை தன்மையோடு நடத்துறதுக்கு அப்புறம் திரும்பவும் டிரான்ஸ்ஃபருக்காக புரோக்கருங்களை போய் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நடவடிக்கை பாயும் என்று சொல்லியிருக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தைல மரக்கன்றுகளை வனத்துறையினர் நடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளமங்கலம் பகுதியில் 5 ஏக்கர் பரப்பளவில் வனத்துறையினர் ஏற்கனவே தைல மரங்களை நடவு செய்து வளர்த்து வந்தனர். தற்போது அந்த மரக்கன்றுகள் வேருடன் பிடுங்கப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் தைல மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மரக்கன்றுகளை நடவு செய்யக்கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நடப்பட்ட தைல மரக்கன்றுகளை பொதுமக்கள் பிடுங்கி இருந்ததால் வனத்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிலுவையில் உள்ளதால் தீர்ப்பு வரும் வரை வனத்துறையினர் தைல மரங்களை நடக்கூடாது என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்.